எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? எப்பொழுது போல் ஒரு பரபரப்பான சுவையான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. தமிழக அரசியலிலே மிக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இன்று அரங்கேறுகிறது. தமிழக முதலமைச்சருக்கு உதவியாக துணை முதல்வராக பதவியேற்கிறார் உதயநிதி ஸ்டாலின், இப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி தலைவர். இதனால் தமிழகத்திலே பெரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படுமா அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் இனிவரும் காலங்களிலே எப்படி செயல்படும் என்பதற்கான அறிகுறிகள் இன்றைய சம்பவத்தில் இருக்கின்றன என்பதில் எந்த சந்தேகமில்லை. உதயநிதி துணை முதல்வர் ஆவது தவிர மந்திரி சபையில் கூட சில மாற்றங்கள் நடக்கின்றன. குறிப்பாக நம்ம சேனல் பலமுறை சொல்லியது போல, குறிப்பாக நேற்று ஒரு ஷார்ட்ஸில் பதிவிட்டது போல, அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்போது ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். அவர் மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சராக வலம் வரப்போவதாக தெரிகிறது. அவர் ஏற்கனவே வரி வைத்த பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. எக்ஸைஸ் மற்றும் கலால் மின்சாரத்துறை அவருக்கு போகக்கூடும். அது பற்றி அறிவிப்புகள் ஆளுநருடைய குறிப்பில் இல்லை என்று சொன்னால் கூட கிட்டத்தட்ட உதயநிதிக்கு அடுத்தபடியாக அமைச்சரவையில் எல்லோரை விட, அதாவது ஆல் அமங் ஈக்குவல் என்று சொல்வார்கள், எல்லோரும் சமமானால் அவருக்கு ஒருபடி மேல் என்ற நிலையில் தான் செந்தில் பாலாஜி இருப்பார் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்ததிலிருந்து இப்போது வரை அந்த நடக்கின்ற சம்பவங்கள், அந்த ஆப்டிக்ஸ் எல்லாமே பார்த்தோம்னாக்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல முன்னணியர்கள், மூத்தவர்கள், அவர்கள் எல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜிக்கு இப்போது ஒரு அந்தஸ்து, ஒரு மரியாதை இருக்கிறது என்பது யாரும் மறுக்க முடியாது. குறிப்பாக செந்தில் பாலாஜி விடுதலை அல்ல, மன்னிக்கும், ஜாமீனில் வெளிந்த பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டிருந்த அந்த எக்ஸ் தளத்திலே போட்டிருந்த ஒரு பதிவு பலரையுமே வியப்பில் ஆழ்த்தியது. அதாவது எமர்ஜென்சி காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பலர் அனுபவித்த கொடுமைகளை விட செந்தில் பாலாஜி அதிகமாக கொடுமைகளை அனுபவித்து வெளியே வந்திருக்கிறார். அவர் நீடூழி வாழ்க என பதிவிட்டிருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டுமல்ல, தமிழக அரசியலிலே கூட இது பலருடைய புருவங்களை உயர்த்தியது. அதுக்கு இப்போ பின்னாடி வருவோம். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை 2021 சட்டமன்ற தேர்தலிலேயே அவர் அந்த தேர்தலில் பிரச்சாரத்தில் பெரிய அளவில் ஈடுபட்டு மக்கள் ஆதரவு அவருக்குத்தான் அதிகமாக இருந்தது. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வாக்குகள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்குகள் என்பதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் இளைஞர், திமுகவின் எதிர்காலம் மட்டுமல்ல தமிழகத்தின் எதிர்காலமாகவும் ஒரு சில மக்கள் அவர்களை பாவிக்கிறார்கள். அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவருடைய அந்த பிரசாரமும் அதற்கு பிறகு ஆன வெற்றியும் சொல்லப்பட்டது. குறிப்பாக தமிழக அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்கள் பலருமே அந்த நீட் விஷயத்திலே, மன்னிக்கவும், மதுரை எய்ம்ஸ் வராததை கிண்டலாக அந்த செங்கலை அவர் தூக்கி பிடித்து பிரசாரம் செய்தது தேசிய அளவிலே கூட ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த புகைப்படம் பெரிய அளவில் வைரலானது என்பது ஒன்று. இன்னொன்று, நீட் விஷயத்தில் மத்திய அரசை எதிர்த்து கடுமையாக பிரசாரம் செய்தார் உதயநிதி ஸ்டாலின். அதிமுக மற்றும் பாஜகவை எதிர்த்து மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற தேர்தல்களையும் உதயநிதி ஸ்டாலின் பிரசாரம் செய்து 2021 தேர்தலில் வெற்றிக்கு முக்கியமான பங்கு வகித்தார் என்ற அடிப்படையிலே தான் அவர் உடனடியாக வளர வேண்டும். அப்போதிருந்தே அவருக்கு துணை முதல்வர் பதவி அவருக்கு எப்போதும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்று பலரும் கேட்டு வருகிறார்கள். குறிப்பாக திமுக அமைச்சரவையில் இன்றைக்கு இருக்கின்ற பல இளைய முகங்கள், அவர்கள் எல்லாமே ஏன் தாமதமாகிறது என்று பல முறை கேட்டு வந்தார்கள். கடந்த ஒரு ஆண்டுகளிலே பல சந்தர்ப்பத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவார் என்று சொல்லப்பட்ட நிலையிலே இப்பொழுது தமிழக முதல்வர் சமீபத்தில் அமெரிக்கா பயணம் முடித்துவிட்டு வந்த பிறகு இன்றைக்கு மதியம் 3:30 மணிக்கு துணை முதல்வர் ஆகிறார் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது. துணை முதல்வர் அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டும். துணை முதல்வர் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அந்த ஒரு பதவி கிடையாது. ஒரு எந்த அமைச்சரவையாக இருந்தாலும் ஒரு முதலமைச்சர், அவருக்கு கீழே ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதுதான் அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறது. துணை முதல்வர், அது டெபுட்டி சீஃப் மினிஸ்டருங்கிறது ஒரு முதல்வருடைய ஆசை, முதல்வருடைய விஷ். அந்த விஷை நிறைவேற்றுவது, அந்த விஷுக்கு இணங்குவது அந்த மாநில ஆளுநருடைய கடமை அல்லது ஆளுநர் செய்தி ஆக வேண்டும் என்று கூட சொல்லலாம். அப்படித்தான் இன்றைக்கு உதயநிதி துணை முதல்வராகிறார். துணை முதல்வருக்கு ஒரு டைட்டில் தான். ஆனால் முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இனிவரும் காலங்களிலே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக அந்த கட்சியை வழிநடத்தப் போவது உதயநிதி ஸ்டாலின் என்பது கட்சிக்காரர்களுக்கு உறுதியாக இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. திமுகவை பொறுத்தவரை சமீப காலங்களிலே கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அதன் பிறகு கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சில ஆண்டுகளாகவே இருந்து வந்திருந்தாலும் கூட இன்றைய அந்த பதவியேற்பை பொறுத்தவரை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு
முதலமைச்சர் ஸ்டாலினை காட்டிலும் எளிதாக இந்த பதவி வந்திருக்கிறது அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது. திமுகவினரை பொறுத்தவரை, திமுக தொண்டர்களை பொறுத்தவரை, குறிப்பாக திமுகவில் உள்ள இளைஞர் கூட்டத்தை பொறுத்தவரை அவர்கள் உதயநிதி இதற்கு மிகவும் தகுதியானவர் என்று சொல்லுகிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டமன்ற தேர்தலில் அவருடைய பங்கு, உதயநிதியுடைய பங்கு, அதே போல் சமீபத்திலே நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிகளை துடைத்தெறிந்து விட்டு 40 நமதே என்று சொல்லி அந்த 40ஐயும் தட்டி தூக்கிய திமுகவின் வெற்றிக்கு உதயநிதி ஸ்டாலின் முதல்வர், உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம் என்பது கிட்டத்தட்ட பலருமே ஒப்புக்கொள்ள ஒன்று. திமுகவுக்கு ஆதரவு பத்திரிகையாளர்கள் பலருமே உதயநிதி ஸ்டாலினிடம் அந்த ஆற்றல் இருக்கிறது, அவர் விளையாட்டுத் துறையிலே சிறப்பாக செய்து வந்திருக்கிறார், அவருக்கு மேலும் மேலும் பதவிகள் கொடுக்கலாம், தவறில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் முதலமைச்சருடைய வயது மூப்பு, முதலமைச்சருடைய உடல்நிலை இஸ் நாட் அட் இட்ஸ் பெஸ்ட். எப்படி சிறப்பாக இருக்குமோ இல்லை, எப்படி சிறப்பாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றது போன வதந்திகளுமே இன்றைக்கு தமிழகத்திலே போய் கொண்டிருக்கின்றன. அது முற்றிலுமே வதந்திகள் என்பதை நான் தெளிவாக சொல்ல வேண்டும். அது ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது. ஆனாலும் கூட முதலமைச்சருடைய வயது மூப்பு, அவருக்கு அவருடைய பணியிலிருந்து ஓரளவுக்கு ஓய்வு தேவை, இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் உதயநிதி ஸ்டாலின் இப்பொழுது நம்பர் 2ஆக அறிவிக்கப்படுகிறார். ஒரு சில மூத்த அமைச்சர்கள் இதற்கு முணுமுணுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுடைய கருத்து வேறுபாட்டை முதலமைச்சரிடமில்லாவிட்டால் கூட கட்சிக்குள்ளே பேசி வருகிறார்கள் இருந்தாலும் கூட இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு கட்சியில் யாரும் கிடையாது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இன்னொன்று திமுகவுடைய கூட்டணி கட்சியுடைய பலம், அந்த கூட்டணி கட்சியுடைய ஆதரவு, அந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது. அந்த கூட்டணியுடைய அந்த கணக்கு தான் ஒரு விதத்தில் பார்த்தா திமுகவுடைய வெற்றிகளுக்கு காரணம். சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இல்லை நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, திமுகவுடைய பெருவெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அந்த கூட்டணி கணக்கு. காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் 40% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அதே கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் தொடரப்போகிறதுங்கிறது கிட்டத்தட்ட தெளிவான சூழ்நிலையிலே அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுமே கூட உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. நேற்றைக்கு திமுகவுடைய பவள விழாவில் பேசிய பல எதிர்க்கட்சி தலைவர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, திருமாவளவன் போன்றவர்கள்லாம் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பெரிதும் புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். ஆக உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அந்த கூட்டணியினுடைய துணை முதல்வர் என்ற அளவிலே தெள்ள தெளிவாக அறிவிக்கப்படுகிறார். மக்கள் ஆதரவு அவருக்கு இருப்பதாகவும் காட்டப்படுகிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க, நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. அதற்கு பெரிய காரணம் உதயநிதி ஸ்டாலினுடைய பிரசாரம். ஒரு இளைஞரணி மாநாட்டிற்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதும் பைக்கிலே பேரணி நடத்தினார் உதயநிதி ஸ்டாலின். அதன் மூலமாக கட்சியை வளர்த்து மேலும் கட்சியை இந்த தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்குகளுக்கு கொண்டு போய் சேர்த்தது. இப்படி பலவாறாக உதயநிதி ஸ்டாலினை அந்த பொசிஷன் பண்ணுறதுக்கு, பிராண்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் வெற்றியடைந்திருக்கின்றன அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. தமிழக எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை இது ஒரு இக்கட்டான சூழ்நிலைங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வலுவிழந்த ஒரு சக்தியாக ஆகிவிட்டது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் சென்னையிலேயே இருப்பதே இல்லை, சேலத்தில் தான் பெரும்பாலும் இருக்கிறார். ஆக சேலம் மாவட்ட அரசியலை தான் அதிகமாக செய்கிறார். மாநில அளவிலே மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு முயற்சிகள், ஒரு எத்தனைப்புகள்லாம் பெரிய அளவிலே இல்லை. அது மட்டுமல்ல, பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்க்கவில்லை என்று சொன்னால் அதிமுக இனி பெரிய அளவில் வாக்குகள் பெறுவது கடினம். இரட்டை இலை சின்னம் இருந்துமே கூட நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களிலே பாஜக 2வது இடத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்திற்கு போன ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான கரெக்டிவ் மெஷர்ஸ், அதை சரி செய்யும் பணி எதுவும் நடக்கவில்லை. அப்படிங்கிற மாதிரி ஒரு வலுவற்ற ஒரு சூழ்நிலையிலே தான் அதிமுக இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. குறிப்பாக பாஜகவுடைய கூட்டணி வேண்டாம் என்று அவர்களை தீர்மானித்து வெளியே வந்த பிறகு பெரிய அளவிலே கூட்டணி மாற்றங்கள் எதுவும் நிகழாத சூழ்நிலையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாதிரி சறுக்கு பாதையிலே போய் கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற சூழ்நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு திமுகவை எதிர்த்து போராடும், திமுகவை தோற்கடிக்க முடியுமா, திமுக சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெறுவதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது அமைக்கும் கூட்டணி, இவையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியுமாங்கிற பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னொரு விதமாக இந்த அரசியல் காட்சி மாறலாம். ஒரு புறம் என்ன சொன்னாலும் உதயநிதி ஸ்டாலின் ஒரு இளைஞர் என்று காட்டப்படுவார். மக்களிடையே உங்களுக்கு ஒரு இளைஞர் வேண்டுமா, இல்லை வயதான முதலமைச்சர் வேண்டுமா என்றெல்லாம் கூட பிரசாரம் வரக்கூடும். கட்டாயம் அதையும்
அதையும் எதிர்பார்த்து அதற்கான பிரசார யுக்திகளை வந்து அதிமுக கையில் வைத்திருக்கிறதா என்று தெரியவில்லை. அதிமுகவை பொறுத்தவரை இப்பொழுது, அதாவது செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு வந்து இளைஞர்கள் கட்சியினுடைய முக்கிய பதவிகளிலே பெரிய அளவிலே இல்லை, இளைய முகங்கள், பெண்கள், அவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து பதவிகளே வளர்க்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு கூட அதிமுகவில் இருந்து வருகிறது. இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அதிமுக எந்த அளவுக்கு திமுக என்று சொன்னால் குறிப்பாக வந்து 2026 வந்து உறுதியாக உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வர் முகமாக இருப்பாருங்கிறது சந்தேகம் இல்லாமல் ஊர்ஜிதமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னால் மக்கள் ஆதரவுக்கு யாருக்கு இருக்குங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. உறுதியாக அதாவது ஒன்று வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொன்னால் அதற்கு இருக்கும் அதே ஆதரவு உதயநிதி ஸ்டாலினுக்கும் இருக்குமா இல்லையாங்கிறதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனாலும் கூட எதிர்க்கட்சி என்ற நிலையில் எந்த அளவுக்கு அதிமுக போன்ற ஒரு கட்சி உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக தடுத்து நிறுத்த தயாராக இருக்கிறது, மீண்டும் அதிமுக பவருக்கு வர முடியுமா என்ற கேள்விகள் எழுகின்றன. அந்த விதத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் இப்பொழுது ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காருங்கிறத எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. பாஜகவை பொறுத்தவரை வந்து பெரிய ஒரு குழப்பமுள்ள நிலை நீடித்து வருகிறது. பாராளுமன்ற தேர்தலில் வந்து நல்ல வாக்கு சதவீதம் பெற்றார்கள், 12% வாக்குகளும் தனியாக. கூட்டணி வந்து 20% வாக்குகள் பெற்றார்கள். ஆனால் அப்படி இருந்து 15% வாக்குகள் கூட்டணி பெற்றது. ஆனால் கட்சியிலே வந்து தொடர்ந்து குழப்ப நிலை நிகழ்கிறது. தமிழ்நாட்டிலே வந்து பாஜகவுடைய உட்கட்சி பூசல், தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அண்ணாமலைக்கு எதிராக பேசுவது, அவங்க அந்த வார் ரூம்னு சொல்லக்கூடியவை வந்து பல மாறுபட்ட கருத்துக்கள், அண்ணாமலை இல்லாத சூழ்நிலையிலே, அண்ணாமலை லண்டன் சென்றிருக்கும் சூழ்நிலையிலே வந்து பல குழப்பமான மெசேஜிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது. எந்த விதமான ஒரு கன்சிஸ்டன்ட் அரசியல் இல்லாமல் இருப்பது, இவையெல்லாம் வந்து பாஜகவுக்கு இப்போதைக்கு ஒரு பின்னடைவாக இருப்பது தான் தெரிகிறது. ஒருவேளை அண்ணாமலை வந்து ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலே திரும்பி வந்தால் மீண்டும் பாஜக வலுப்பெற்று ஒரு இரண்டாவது இடத்துல வந்து எதிர்க்கட்சியாக முயற்சிக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது. ஆனால் என்ன ஆனாலும் ஒருவேளை மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தடுத்து நிறுவுவது என்பது பெரிய அளவிலே ஒரு சவாலாகத்தான் இருக்கும் என்பது எந்த சந்தேகம் இல்லை. இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உறுதியாக உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்பது கிட்டத்தட்ட உறுதி என்று சொல்லலாம். ஒன்று நமக்கு வந்து களத்தில் இருக்கும் அந்த மக்களுடைய எண்ணங்கள் தெரியவில்லையா அப்படிங்கிறதை கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை வந்து எல்லோரும் சொல்வதை போல பெரிய அளவிலே திமுக எதிர்ப்பு அலை வீசினால் அப்பொழுது அதிமுக வெல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த அளவிற்கு அந்த அலை இருக்கிறது என்று தெரியவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து திமுக வந்து பெரிய அளவில் வெற்றி அடையாது, மக்கள் வந்து சந்தோஷமாக இல்லை, மக்களுக்கு நிறைய குறைகள் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த எண்ணங்களை எல்லாம் அந்த தவிடு பொடியாக்கிவிட்டு திமுக மீண்டும் பெரிய வெற்றி பெற்றது. 2026 சட்டமன்ற தேர்தலும் கூட இதே ரிப்பீட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே விஷயம், நடிகர் விஜய் கட்சியை துவங்கி இருக்கிறார். அவர் வந்து வாக்குகளை பிரிக்கக்கூடும். அவர் யாருடைய வாக்குகளை பிரிப்பார் என்று பார்க்க வேண்டும். அதே போல் சீமானுடைய கட்சி வந்து வலுவாக இருக்கிறது. 8-9% வாக்குகள் அவருக்கு போகலாம். அவரெல்லாம் தனி அணிக்க போகிறாங்களா, இல்லை திடீரென்று அவர்களெல்லாம் ஒன்றாக கை சேர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி, விஜயுடைய கட்சி இவங்கெல்லாம் ஒன்றாக கூட்டணி அமைத்தால் அப்பொழுது திமுகவுக்கு அது சவாலாக இருக்குமா, இவையெல்லாம் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இப்போதைக்கு பொறுத்தவரை இன்று 3:30 மணிக்கு வந்து துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்கிறார். ரூட் கிளியர். 2026 வந்து திமுக கட்சியை பொறுத்தவரை வந்து அவருக்கு ரூட் கிளியர், எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. முதல்வர் முகமாக அவர் அறிவிக்கப்படுவதற்கு பெரிய ஆதரவு இருக்கும். முணுமுணுப்புகள் இருக்கலாமே ஒழிய யாரும் வெளியே பேச மாட்டார்கள். அமைதியாகத்தான் மூத்த அமைச்சர்கள் சிலர் இருப்பார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு அவருக்கு சவால் கொடுப்பார்கள். உதயநிதி ஸ்டாலின் 2026 முதல்வர் ஆவதை எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தடுக்க முடியுமா? இவற்றையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தமிழக அரசியலில் வந்து காட்சி மாற்றங்கள் ஏற்படுகின்றன, தலைமை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணிவாக மேலும் இளைஞர்களை மேலே கொண்டு வந்து கட்சியை மாற்றியமைத்து சவால்களை எதிர்கொள்ளுமா? அண்ணாமலை மீண்டும் வந்து வலுப்பெற்று பெரிய எதிர்ப்பு அரசியலை காட்டி திமுகவுக்கு சவாலாக இருப்பார்? இவற்றையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. இந்த விஷயங்களை பற்றி உங்கள் கருத்து என்னங்களை பதிவிடுங்க. நான் வேறொரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி.